விறுவிறுப்பா, சுறுசுறுப்பா பயங்கரமா நடந்துட்டு இருக்க T20 வேர்ல்ட் கப்ல வந்து பார்த்தீங்கன்னா, லீக் மேட்சஸ்லாம் ஓரளவுக்கு முடிஞ்சிருச்சு. நாளையில இருந்து வந்து பார்த்தீங்கன்னா, சூப்பர் 8 சுற்றுகள் ஆரம்பிக்குது. வந்து பார்த்தீங்கன்னா, சூப்பர் 8க்கு இந்தந்த டீம்லாம் செலக்ட் ஆயிருக்கா அப்படின்ற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஷாக் தரக்கூடிய டீம்லாம் வந்து செலக்ட் ஆயிருக்கு. அது என்னென்ன டீம்லாம் ஃபர்ஸ்ட்டு செலக்ட் ஆயிருக்குன்னு பார்ப்போம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா, குரூப் ஏல இருந்து இந்தியாவும், யுஎஸ்ஏவும் செலக்ட் ஆயிருக்கு. ஆமாங்க, யுஎஸ்ஏக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு நல்ல ஒரு வாய்ப்புன்னே சொல்லலாம். அடுத்த ஸ்டேஜ்க்கு அவங்கள இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கு நல்ல பவுலிங், நல்ல டீமா தான் இருக்காங்க. அது இந்தியா பி டீம் தானே அப்படின்ற மாதிரி பாதி பேர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்தியால வாய்ப்பு கிடைக்காத பிளேயர்ஸ்லாம் அங்க போய் ஆடி வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க திறமைய காமிச்சு வந்து இப்ப குரூப் 8க்கு முன்னேறியிருக்காங்க. அதைத் தொடர்ந்து குரூப் பில செலக்ட் ஆயிருக்குது யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஆஸ்திரேலியாவும், இங்கிலாண்டும் சூப்பர் 8ல எப்படி பெர்ஃபார்ம் பண்றாங்கன்ட்டு. அதே மாரி குரூப் சில வந்து பார்த்தீங்கன்னா, ஆப்கானிஸ்தான், வெஸ்ட் இண்டீஸ். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா, வேர்ல்டு கப் நடத்துற நாங்க தானே எப்படிங்க அப்படின்ற மாரி வந்து பார்த்தீங்கன்னா, வெஸ்ட் இண்டீஸ், யுஎஸ்ஏ வந்திருக்காங்க. ஸோ வந்து யுஎஸ்ஏல இருந்த கிரவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, டெமாலிஷ் பண்ணிட்டாங்க. அதோட லீக் மேட்ச் முடிஞ்சதோட. ஸோ இனிமேட் ஃபர்தரா வந்து பார்த்தீங்கன்னா, மோஸ்ட்டா இந்த பக்கம் வெஸ்ட் இண்டீஸ் சைடுல தான் வந்து பார்த்தீங்கன்னா, மோஸ்ட்டா நடக்கும். ஸோ அதைத் தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா, குரூப் டில வந்து பங்களாதேஷும், சவுத் ஆப்பிரிக்காவும் செலக்ட் ஆயிருக்காங்க. ஸோ வந்து இந்த 8 டீம்ஸ் தான் சூப்பர் 8 சுற்றுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தகுதி பெற்றிருக்காங்க. இதுல வந்து 2 குரூப்பா பிரிச்சிருக்காங்க. குரூப் ஏவா, குரூப் பி அந்த மாரி வந்து பார்த்தீங்கன்னா, குரூப் ஏல வந்து பார்த்தீங்கன்னா, இந்தியா, ஆஸ்திரேலியா, ஆப்கானிஸ்தானு, பங்களாதேஷ் அப்படின்ற மாரி 4 டீம். அந்த பக்கம் யுஎஸ்ஏ, ஸ்காட்லாந்து, வெஸ்ட் இண்டீஸ், சவுத் ஆப்பிரிக்கா. குரூப் ஏல வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களுக்குள்ளேயே மோதிக்கணும். நம்ம டீம் இந்தியா இருக்கிறது தான் கொஞ்சம் பயங்கர வெயிட்டா இருக்கே அப்படின்ற மாரி வந்து பார்த்தீங்கன்னா, டீம்ஸ்லாம் இருக்குன்னே சொல்லிக்கலாம். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா, இந்தியா வந்து ஆப்கானிஸ்தான மீட் பண்றாங்க. 22 பங்களாதேஷ மீட் பண்றாங்க. அதுக்கப்புறம் 24த் நம்ம ஆஸ்திரேலியாவ மீட் பண்றாங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா, இதுல 2 மேட்ச் கண்டிப்பா அந்த எந்த டீம் ஜெயிக்குதோ அந்த டீம் தான் செமி ஃபைனலுக்கு குவாலிஃபை ஆகும். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பக்கம் யுஎஸ்ஏ, ஸ்காட்லாந்து இருக்கிறதுனால வெஸ்ட் இண்டீஸ், சவுத் ஆப்பிரிக்கா ஈஸியா ஜெயிச்சுருவாங்கன்ற மாரி வந்து பார்த்தீங்கன்னா, பேச்சு அடிபட்டாலும், ஆனா அவ்வளோ ஈஸியா ஜெயிக்க முடியாதுன்றது தான் கருத்து. ஏன்னா சவுத் ஆப்பிரிக்கா வந்து அந்த நேபாள் கிட்ட ஜஸ்ட் 1 ரன் வித்தியாசத்துல ஜெயிச்சதெல்லாம் நம்ம பார்த்தோம். ஸோ மேட்சுகள் வந்து இனிமேட்டு வந்து பயங்கர ஃபயரா, செம்மையா நெறைய அப்செட்ஸ் அண்ட் ட்விஸ்ட் அண்ட் டர்ன் சூப்பர் ஓவர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. நீங்க எந்த டீம் வந்து செமிஃபைனல்ஸ்க்கு போகுன்றத கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம தினமலர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.